நம்ம காவேரி மனசு வச்சாதான் நம்ம விஜய் கூட சேர முடியும். சீக்கிரமே காவேரி ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க வீட்டில் விஜய் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட போகணும் அவருடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நேற்றுக்கான ப்ரொமோ எப்படிங்க? செம்ம சூப்பர் தானே? யாரெல்லாம் அந்த ப்ரொமோவை பல டைம் பார்த்தீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உண்மையாகவே விஹா ஃபேன்ஸுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கியிருக்க முடியாது. எவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்க. நம்ம விஜய்க்கு நம்ம காவேரி ப்ரெக்னென்ட் விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தோம். பல பிரச்சனைகள் கடைசியாக நம்ம விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்லனே தெரில. நம்ம விஜய் எவ்வளோ எமோஷ்னல் ஆனார். அந்த மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம விஜய் நடிச்சிருந்ததும் அவ்வளோ செம்மையாக இருந்தது. உண்மையாகவே ப்ரொமோ பா தெறிக்க விட்டுட்டாங்க. விஜய் காவேரி அந்த க்யூட் மூமெண்ட்ஸை உண்மையாகவே மறக்கவே முடியாதுங்க எப்போதுமே. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக தாங்க இருக்க போகுது. இங்கே விஜய் காவேரியை பார்க்குறதுக்காக வராரு. ஏன்னா நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. அவளுக்கு நம்மளால் எவ்வளோ கஷ்டம்தான் சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வராரு. எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்க்குறாரு பால்கனியில். ஆனால் நம்ம காவேரி வெளியே வர மாதிரியே தெரியல. ஃபோன் எடுக்கிறாரு, மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நம்ம எப்போ பார்த்தாலும் காவேரி கிட்ட சமாதானம் பண்ணுற மாதிரி பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அவன் மனசு இன்னுமே தான் கஷ்டப்படுத்தும். ஆல்ரெடி அவன் ஃபேமிலி எல்லாருமே நம்ம மேலே கோவத்தில் தான் இருப்பாங்க. அந்த எல்லா விஷயத்தையுமே காவேரியோட குடும்பத்துக்கு புரிய வைக்கணும், அவங்களையுமே சமாதானப்படுத்தணும். நம்ம எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இங்கே விஜய் கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சதுமே மாமா மாமி காவேரியோட வீட்டில் நிற்கிறாங்க. எங்கடா இவங்களை ஆளையும் காணோம் அட்ரஸையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இதோ நின்றுட்டாங்களே. அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஏன்னா இது நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வெண்ணிலா பேட்டி கொடுத்தது விஜய் பற்றி எல்லா விஷயமே வெளியே வந்துருச்சு. ஆனால் இவங்கள தான் என்னடா காணோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இங்கே வீட்டுக்கு பார்த்திங்கன்னா காவிரியோட ஃபேமிலியை ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நீங்கள் உண்மையை மறைச்சிங்க? அன்னைக்கே அந்த விஜய் தம்பி சீதனை கொண்டு வரும்போதே காவிரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்போ கூட நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும்ல. நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு மீடியா ஆளுங்க வர்றதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால் எங்கள் பேர் தானே கெடும். நாளை பின்ன நாங்கள் வேறு யாரை இங்கே குடி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்கே மாமி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாமி கிட்ட பிரச்சனையை எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குள்ள நிறையா ப்ராப்ளம் இருக்குது. 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த பையன் சவகாசம் வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்படி தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த பையன் தான் எங்களை விடாமல் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு குமரனும் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. ஆனால் மாமி இருந்துக்கிட்டு அதை எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஏன்னா மாமி தான் விஜய் காவேரி சேர்றதுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ரொம்ப 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 அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ விஷயம் தெரிஞ்சு மாமா மாமி பார்த்திங்கன்னா காவேரியை பிடிச்சி ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பசுபதி அடங்க மாட்டார் போலையே. விஜய் போயிட்டு அவ்வளோ மிரட்டி அடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமும் எப்படினாலும் இன்னுமே அசிங்கப்படுத்தணும் காவேரியை, அவள் நிம்மதி இல்லாமல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீடியாக்காரங்களை வர சொல்லி அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை போட்டு விட்றாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் போட்டேன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இந்த நியூஸ் தீயா பரவும், உங்கள் சேனல் தான் முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்காரங்களை கூப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பசுபதி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதை ஹெட்லைனாக போடுங்க, போயிட்டு முதல்ல நீங்கள் காவேரி கிட்ட இதை கேளுங்களேன், அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வீட்டுக்கு மீடியாக்காரங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. மீடியாக்காரங்க பார்த்திங்கன்னா காவேரியை ஒரு மாதிரி, நீங்கள் பணத்துக்காக தான் விஜயை கல்யாணம் பண்ணிங்களா, கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிங்களா, பணத்தை வாங்கிட்டு அவங்க உறவை முடிச்சுக்கிட்டிங்களா, அதனால தான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டமணி கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல மாமா மாமியுமே இருக்கிறாங்க. இதை கேட்டு அவங்க ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே குமரன் சாரதாம்மா பிடிச்சி மீடியாக்காரங்களை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இதான் வேலையா, இப்படிலாம் நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க, மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்காக போயிடுங்க, இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீடியாக்காரங்களை திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. எங்கள் மாமா மாமி இருந்துக்கிட்டு, காவேரி பணத்துக்காகவா உங்கள் வாழ்க்கையவே நீ
அடகு வச்ச, இப்படி இல்லாமல் வந்து பண்ணுவ, பணத்துக்காக வந்து ஒரு கல்யாணத்தையே பண்ணியிருக்கியே, நீலாம் என்ன மாதிரி பொண்ணு அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட காவேரி அப்படி பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. குமரன் இருந்துக்கிட்டு, மாமி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு காவேரி பற்றி தெரியாது, காவேரி எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷயத்தை நான் வந்து டீட்டெயில் விவரமாக சொல்கிறேன், நீங்கள் இப்போதைக்கு போங்க, நான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மாமி இருந்துக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் சாரதாம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த தாலி இருக்கிறனால தானே அந்த பையன் இன்னுமே வந்து உன் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கிறான், நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே காவேரி களத்தில் இருக்கிற தாலியை வந்து பார்த்திங்கன்னா இப்படி அப்படியே அறுக்கிற மாதிரி போகிறாங்க, இழுக்கிறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, தாலியிலேருந்து ஒழுங்காக கையெடு, இதை கழட்டி போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இது என்னால் முடியவே முடியாதுமா, அது என் கழுத்தில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவன் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்குடி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அதான் உங்கள் கல்யாண வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சே, இன்னும் என்னென்ன எங்களை அசிங்கம் தான் படுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை ரொம்பவே கண்டமணியாக சாரதாம்மா கூட வந்து பேசுகிறாங்க. நம்ம காவேரி அப்படியே அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரதாவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. சாந்தி இருந்துக்கிட்டு, என்ன சாரதா ஏன் இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற, நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, சரியா, நீ வந்து அதை சும்மா சாதாரண தாலியாக நினைக்கலாம், ஆனால் காவேரி அப்படி நினைக்கலையே, அவள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியலை, ஆனால் உனக்காக தான் அவள் வந்து இப்படி இந்த வீட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோணுது, ஏன்னா இல்லைனா வந்து நீ கலட்டி எரிய சொல்லவுமே அந்த தாலியை அவள் கலட்டி எரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தியம்மா இருந்துக்கிட்டு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் பார்த்தீங்களா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும், நான் எப்படி தலை காட்ட முடியும், வெளியே என்னால் போக முடியுமா, எப்படிலாம் அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு வந்து சாரதாம்மா சொல்கிறாங்க. சாந்தியம்மா இருந்துக்கிட்டு, பேசுகிறவங்க பேச தாண்டி செய்வோம், அந்த ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, இதை பற்றி நீ என்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற, பேசாமல் இரு, அவளே வந்து அமைதியாக தானே இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, என்னை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம், என்னை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எங்கேயும் போக வேணாம், பேசாமல் வீட்டில் இரு, நாங்கள் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்ருக்குறோம், நீ வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புற, எப்படி காவேரி உன்னால இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதாம்மா கேட்குறாங்க. இங்கே சாந்தி இருந்துக்கிட்டு, அதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியுமாடி, காவேரி வெளியே போயிட்டு வரட்டும், அப்போ தான் அவளுக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. விஜயோட ஃப்ரெண்டு கௌதம் வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மீடியாக்காரங்க நம்ம காவேரி கிட்ட வந்து போயிட்டு பேசினதும் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதை கௌதம் பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. விஜயுமே அதை பார்க்குறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. காவேரி என்னால் தானே உனக்கு கஷ்டம், பாவம் நீ இப்போ என்ன நிலமையில இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை தெரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜயை பிடிச்சி திட்டுறாங்க. இப்போ எதுக்குப்பா வந்த, சாரதா பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. என் வீட்டு வாசலுக்கே இதுக்கப்புறம் வராத, உன்னால் பட்ட கஷ்டம்லாம் போதும் எங்களுக்கு, எங்களால் தலை காட்ட முடியலை வெளியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் விஜய் வந்து தன் பக்கம் என்னெல்லாம் நியாயம் இருக்கோ அதை வந்து எடுத்து சொல்கிறாரு. ஆனால் எதையுமே வந்து புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைமையில் சாரதமா இல்லை. அப்புறம் எப்படிப்பா நீ அந்த பொண்ணுக்கு என்ன ரிங்கெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிற, அது கூட சும்மாவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் அப்போது நடந்ததை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் காவேரி பார்க்கணும், நான் காவேரி பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் தடுத்து இங்கே ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு, காவேரி இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஏமாற்றத்தோடு வந்து வெளியே போகிறாரு. காவேரி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு நம்ம விஜய். அந்த ஸ்டால் விஷயமாக தான் காவேரி வந்து பேச போயிருப்பா, அவள் எப்படின்னாலும் இந்த பிஸ்னஸில் வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை தேடி வந்து போகிறாரு. அங்கே காவேரியுமே பார்க்குறாரு. காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு காவேரி சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே காவேரி இருந்துக்கிட்ட, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைங்க, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, மற்றவங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமோ இல்லையோ எனக்கு உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக மயங்கி விழுக்க போகிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து காவேரியை அப்படியே பதட்டத்தோடு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான சம்பவங்கள்லாம் நடக்க போதும். ஒரு வழியாக நம்ம விஜய்க்கு உண்மை தெரிஞ்சது தாங்க செம்ம குட் நியூஸு. ஏன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா
ரொம்பவே எமோஷ்னலாக தான் போச்சு. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கஷ்டமாக தான் இருந்தது. சாரதாம்மா பண்ண வேலை இதெல்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. விஜய்க்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? விஜய் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை போட்டு உடைப்பாரா? இல்லை அவருமே காவேரி கூட சேர்ந்து சீக்ரெட்டாக இதை வச்சுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் சீக்கிரமே காவேரியோட மொத்த குடும்பத்துக்கும் உண்மை தெரிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க.